அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் நாளை முதல் அமலுக்கு வரக்கூடிய பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பற்றியும் மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு இலவச சலுகைகள் பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் தமிழக அரசின் சார்பாக என்ன முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டார்கள் என்பது பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும். இனிவரும் நாட்களில் தமிழக அரசு வழங்கக்கூடிய பல்வேறு இலவச சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பல்வேறு புதிய மாற்றங்கள் அவ்வப்போது கொண்டுவரப்பட்டு வராங்க. அது மட்டுமல்லாமல் புதிதாக முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் அவர்கள் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 2500 வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதியாக அறிவிக்கப்பட்டனர். அதற்கு முன்பாக முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரூபாய் 1000 கொடுக்கப்பட்டு வந்தனர். ஆனால் தற்போது அரசின் நடைமுறையில் உள்ள விதிகளின்படி மத்திய அரசு மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பயனாளிகளாக சேர முடியாது என அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் அதேபோல் ஓய்வூதியம் பெறும் அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த திட்டத்தில் பலன் கிடைக்காது என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் குடும்ப உறுப்பினர்களுக்கு எந்தெந்த மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டார்கள் என்பது பற்றி தற்போது பார்க்கலாம். இந்த தகுதி நீக்க விதிப்பெண் அரசு ஊழியர்களுக்கு மட்டும் அல்ல, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் மனைவிகளுக்கும் இதே நிபந்தனைகள் பொருந்தும் என அறிவிக்கப்பட்டனர். அதனால அவர்கள் அரசு ஊழியர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாதென அறிவிக்கப்பட்டனர். புதிய விண்ணப்பங்கள் தற்போது பரிசீலனை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது தற்போது புதிய விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு வரும் நிலையில் தகுதி விதிகளில் எந்தவித தளர்வும் வழங்கப்படும் என்றும் தகவல் இல்லை. அதிகாரிகள் வட்டாரங்கள் தற்போது முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். இதனால் விண்ணப்பதாரர்கள் அரசின் அதிகாரப்பூர்வ தகுதி நிபந்தனைகளை சரிபார்த்த பிறகு விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்ட பிறகு அவர்கள் தகுதியானவர்களா என்று கட்டாயம் தெரிவிக்கப்படும் தற்போது புதிய விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் இனிவரும் நாட்களில் பல்வேறு புதிய விதிமுறைகள் அவ்வப்போது மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். மாதம் ரூபாய் 85,000 வரை சம்பளம், 1500 காலி பணியிடங்கள், பட்டதாரிகளுக்கு செம ஜாக்பாட். எஸ்பிஐ வங்கியில் தற்போது முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். இந்தியாவில் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான எஸ்பிஐ வங்கி தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அதாவது ரூபாய் 85,000 வரை சம்பளம் கொடுக்கும் வேலைகளுக்கு 1500 பயிற்சி அதிகாரிகள் பணியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு தற்போது கொடுக்கப்பட்டனர். இதில் 1446 வழக்கமான பணியிடங்களும் 54 முந்தைய காலி பணியிடங்களும் அடங்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். ஆகியால் விண்ணப்பதாரர்கள் கண்டிப்பாக இதற்கு விண்ணப்பிக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் விண்ணப்பதாரர்கள் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி 2026 தேதியின்படி குறைந்தபட்சம் 21 வயதை நிறைவு செய்திருக்க வேண்டும். தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் வங்கியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று தற்போது விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அறிவிக்கப்பட்டனர். வரும் ஜூலை மாதம் 8ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பங்கள் தற்போது பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக கரையை கடக்கும் புதிய புயல் சின்னம். சென்னையில் வெளுத்து வாங்க போகும் கனமழை. தமிழகத்தில் மீண்டும் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் இனிவரும் நாட்களில் தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா, கர்நாடகா, குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் மீண்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக கனமழை அதிகனமழை கொட்டித்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை தற்போது கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி வெயிலின் தாக்கம் குறிப்பிட்ட மாவட்டங்கள் அதிகமாக இருந்தாலும் குறிப்பிட்ட இடங்கள் மழை பெய்ததாக அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் வடக்கு ஒடிசா கடலோரத்தில் சந்த்பாலி மற்றும் பாலசோருக்கு அருகில் உள்ள திகாவிற்கு இடையே கரையை கடக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். இந்த புயல் தமிழகத்தில் நாளை நாட்களும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். வரக்கூடிய ஜூலை மாதம் 11ஆம் தேதி அன்றைய நாட்களும்
கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 38 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக மக்களுக்கு குட் நியூஸ். இருசக்கர வாகனம் வாங்க ரூபாய் 50,000 வரை மானியம். தமிழக அரசின் முக்கியமான அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. அதாவது திருவள்ளூர் ஆட்சியர் கவிதா அவர்கள் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற 18 முதல் 60 வயது வரை உள்ள உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியம் தொகையாக ரூபாய் 50,000 வழங்க தமிழக அரசால் தற்போது முக்கிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டனர். தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி வாசல்களில் பணியாற்றும் அனைத்து நபர்களுக்கும் தற்போது இது பொருந்தும் என மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்களில் தமிழக மக்களுக்கு பல்வேறு இலவச சலுகைகள் வழங்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக தமிழக மக்களுக்கு இனிப்பான செய்தி தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். பட்ஜெட் விலையில் குலுகுலு பயணம் வருகிறது. 2000 அரசு பேருந்துகள் தற்போது தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அதாவது தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் வருவாய் பொருத்துவதற்கும் தற்போது பொதுமக்களின் பயண வசதிகளை மேம்படுத்தும் வகையிலும் பல்வேறு செயல் திட்டங்கள் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வராங்க. அதன்படி இதன் ஒரு பகுதியாக சாதாரண ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்கு பயன்பெறும் வகையில் ஏசி பேருந்துகளை இயக்கும் புதிய தொலைநோக்கு திட்டம் தயார் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அதன்படி தற்போது அனைத்து நபர்களுக்கும் மிக முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அதாவது தமிழக மக்களுக்கு 2000 அரசு மின்சார ஏசி பேருந்துகள் மீண்டும் செயல்பாட்டுக்கு வரவுள்ளதாக தற்போது தமிழக அரசு மிக முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக தமிழக அரசின் ஜாக்பாட் அறிவிப்பு. மொபைல் ஃபோன் வாங்க ரூபாய் 10,000 உதவித்தொகை வழங்கப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் ஒவ்வொரு 2 மாதங்களுக்கு ஒரு முறை மின்சாரம் கணக்கிடப்பட்டு மின் கட்டணத்தை மின்வாரியம் நிர்ணயித்து வருகின்றனர். அதன்படி மின்வாரியத்தின் மீட்டர் பணிகள் வழக்கம் போல் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றனர். அதன்படி தமிழ்நாட்டில் வீடு மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு சென்று மின்சார மீட்டர் ரீடிங் எடுக்கும் ஊழியர்கள் பணியை எளிதாக்கும் வகையில் டிஜிட்டல் மயமாக்கலை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் ஒரு முக்கிய உத்தரவு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அதன்படி மின்சார ரீடிங் எடுக்கும் ஊழியர்கள் புதிய மொபைல் ஃபோன் மற்றும் சிம் கார்டு வாங்குவதற்காக ரூபாய் 10,000 நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். தற்போதைய நவீன காலகட்டத்தில் மின் வாரிய பணிகள் பயன்பெறும் வகையில் தற்போது புதிய திட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாக தமிழக அரசு மிக முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அதன்படி மின்வாரிய ஊழியர்கள் தங்கள் மொபைல் ஃபோன் புதுப்பித்துக் கொள்வதற்கு ரூபாய் 10,000 உதவித்தொகை கொடுப்பதாக தற்போது தமிழக அரசு மிக முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.